வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லக்ஷ்மி அவர்கள் எழுதிய இன்றும் நாளையும் அத்தியாயம் 2B. கூரையை தூக்கிவிடும் போன்ற பேய் காற்று வேறு. அளமேலே யோசிப்பதற்குள் சோவென மழை பெரும் இரைச்சலுடன் கொட்ட ஆரம்பித்தது. கூப்பத்தின் ஆரம்பத்திலே தெரிந்த முதல் குழல் விளக்கு பளிச்சென்று எரிய தொடங்கியதை கண்ட அம்மா மூட்டையை தூக்கி இடுப்பில் வைத்து கொண்டு மகள் கையை பிடித்து கொண்டு வெளியே புறப்பட்டாள். மழை கொட்டுதுமா, மகள் சினிங்கினாள். அளமேலே பிடிவாதமாக முழங்கால் மட்டும் வெளியே ஓடிய தண்ணீரில் கோபமாக மகளை பிடித்து இழுத்தபடி கொட்டும் மழையில் தொப்பலாக நனைந்தபடி நடக்க முயன்றாள். எதிரே சற்று தொலைவில் தெரிந்த குடையை கண்டதும் அரண்டு போனவளாய் அருகில் தெரிந்த குடிசை தாழ்வாரத்தில் மகளை சேர்த்து பிடித்தபடி பதுங்கி கொண்டாள். மழை சற்று ஓய்ந்து வானம் வெறுமையாக இடியுடன் உருமியது. சற்று தூரத்தில் ஒலித்த கடுமையான குரல் தெளிவாக அவளுக்கும் கேட்டது. ஏய் அலமேலு, கதவை திற, மரியாதையா இல்லை கதவை எட்டி உதைச்சா உன் குடிசை கீழே விழுந்துடும். என்கிட்டயா உன் சால் சாப்பு? ஆக்ரோஷமான ஆண் பிள்ளையின் குரல். மகள் பேசாதபடி அவள் வாயை ஈருக பூத்தினாள் தாய். விடவிடவென்று நடுங்கியபடி உட்கார்ந்திருந்தாள் என்பது அவளுக்கு புரிந்தது. நல்ல வேளை அந்த வீட்டிற்குடையவள் உள்ளே மழைக்காக முடங்கியிருந்ததால் இவர்கள் வாயில் கருகில் பதுங்கியிருப்பதை எட்டி பார்க்கவில்லை. அன்றிரவு நெடுநேரம் அவர்கள் இருவரும் அப்படியே ஒண்டிக் கொண்டிருந்தனர். பிறகு துணிவை திரட்டி கொண்டு அலமேலு தன் மகளை அழைத்து கொண்டு மழையில் நனைந்த சேலை தடுக்க மகள் தடுமாறியபடி நடக்க 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த சுந்தரமூர்த்தியின் பங்களா கேட்டை அணுகி கம்பியை பிடித்து பலமாக குலுக்கினாள். அப்பவே வரேன்னு சாமான்களை கொண்டாந்து வச்சுட்டு போனவை இத்தனை நேரம் கழிச்சு வருவ? கோபத்தோடு இறைந்தபடித்தான் சுந்தரமூர்த்தி அவர்களை வரவேற்றார். மழை வந்துடுச்சுங்க, வர முடியலை. பிள்ளை பள்ளிக்கூடத்திலிருந்து வர நேரம் ஆயிடுச்சு. அது வேற தடங்கள், மன்னிச்சுக்கோங்க கூறிவிட்டு மகளுடன் தோட்டத்தின் கோடியில் இருந்த அவுட் ஹவுஸுக்கு விரைந்தாள். மாலையிலேயே வந்து இடத்தை பெருக்கி சாமான்களை ஒரு பக்கம் ஒழுங்காக வைத்து விட்டிருந்தாள். மங்களாக இருந்த மின் விளக்கிடையில் வாயை விரித்து போட்டுவிட்டு ஈர உடையை மாற்றிக்கொண்டு தாயும் மகளும் படுத்தனர். புதிதாக இடமாற்றம் செய்து கொண்டு அந்த வீட்டின் வேலைக்காரி, சமையல்காரி என்று எல்லா வேலைகளையும் அம்மா ஏற்றுக்கொண்டதன் காரணத்தை பின்னர் தான் அவள் பெரிய பெண்ணாக வளர்ந்து உலக விவரம் புரியும் சமயம் தெரிந்து கொண்டாள். இசுக்கியின் குப்பத்திலே ரவுடி என்று பிரசித்தி பெற்ற காசிலிங்கத்தின் கண்களில் அலமேலு பட்டுவிட்டிருந்தாள். புருஷன் இல்லாதவள், ஆனால் பூவும் புட்டுமாக இளமையின் பளபளப்பிலே ஒரு சின்ன குழந்தையுடன் தனியாக வசிக்கும் இவளை நம்முடையவளாக்கிவிட்டால் காசிலிங்கம் அலமேலுவிடம் ஜாடையாக சொல்லி பார்த்தான். அவளை கடைசி வரை வைத்து காப்பாற்றுவதாக சத்தியம் செய்து கூட கொடுத்தான். கடைசியில் பயமுறுத்த ஆரம்பித்தான். காசிலிங்கம் என்றாலே அந்த குப்பமே பயத்தில் அலறும். அவனது விரோதத்தை அவளை எளிதில் சம்பாதித்து கொண்டு விட முடியுமா? சாக்கு போக்குகள் சொல்லி காலத்தை கடத்த பார்த்தாள். ஆனால் சண்டாளன் அசைந்து கொடுப்பதாக இல்லை. அன்று அவளுடைய வீட்டிலேயே குடியேற திட்டமிட்டுவிட்டு வரப்போவதாக அறிவித்திருந்தான். பொழுது சாஞ்சதும் வருவேன், உன் ஆட்டம் நம் கையில் செல்லாது, கவனம் இருக்கட்டும், விரட்டிவிட்டு போயிருந்தான். ஓடிப்போன புருஷனுக்கு உத்தமையாக வாழ்ந்து தன் இளமை உணர்வுகளை அடக்கி கொண்டு வைராக்கியமாக பாடுபட்டு மகளை படிக்க வைத்து முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற லட்சியம் அலமேலுடையது. அவள் பாதை நடுவே வழிக்காரன் குறுக்கிடுவதைக் கண்டு பதைத்து போய்த்தான் சுந்தரமூர்த்தியின் மனைவியிடம் முறையிட்டு அவர்களிடம் முழு நேர வேலைக்காரியாக தஞ்சமடைந்து விட்டாள். அடிமட்டத்து குப்பத்து மக்களிடையே காசிலிங்கம் ஒரு வெறிநாய் என்றால் சுந்தரமூர்த்தி தம்பதியர் மேல்மட்டத்து மக்களிடையே பெருமுதலைகள். நெருப்புக்கு தப்பி நீருக்குள் மூழ்கிய கதை. அலமேலுவின் புத்திக்கு அப்போது அதெல்லாம் துல்லியமாக துவங்கவில்லை. தனக்கும் குழந்தைக்கும் இடம் கொடுத்து ஆதரவளித்து வேலையும் சம்பளமும் தந்து சோறு போட்டு காக்கும் மகாராஜன் சுந்தரமூர்த்தி என்று கடவுளுக்கும் அடுத்த ஸ்தானத்திலே அமர்த்தி வாயார புகழ்ந்து மனதால் வணங்கி கொண்டிருந்தாள். சுந்தரமூர்த்தி தம்பதிகள் ஆடம்பரமாக கார ஆட்கள் என்று வசதியாக வாழ்ந்தனர். குழந்தைகள் கிடையாது என்று ஒரே குறைதான்.
அதை உணர்ந்தவர்கள் போலவே அவர்கள் காட்டி கொண்டதில்லை. உயர்நிலை பள்ளி படிப்பு வரை அனு அம்மாவுடன் அந்த பழைய அவுட் ஹவுஸில்தான் தங்கியிருந்தாள். அருகில் இருந்த பள்ளிக்கு சென்று வந்தாள். நல்ல மதிப்பெண்களுடன் தேறி நகரத்தில் இருந்த பிரபலமான பெண்கள் கல்லூரியில் உபகார சம்பளத்துடன் சேர்ந்த பின்னர் அவள் வெகு நேரம் பஸ் பயணத்தை தவிர்க்க நன்கு படித்து மேற்படிப்பை தொடர என்று பல காரணங்களால் ஆஸ்திரேலியா தங்கினாள். அம்மா சம்பாதித்து அத்தனை பணமும் அவள் படிப்பிற்கு செலவானது. அத்துடன் கடன் வாங்கியும் செலவழித்திருந்தாள். எல்லாம் பிறகுதான் அணுவிற்கு தெரிய வந்தது. அம்மாவிற்கு உடல்நிலை அவ்வளவு சுகமாக இல்லாது போகவே அவளால் முன்போல் எல்லா வேலைகளையும் செய்ய முடியவில்லை. கல்லூரி படிப்பு முடிந்து வேலை தேட வீட்டோடு இருக்க வேண்டிய நிலை வந்தபோது அம்மாவிற்கு பதில் அணுவே அவர்கள் வீட்டு வேலைகளை செய்து கடன் பெற்ற தொகையை சிறிது சிறிதாக கழிக்க நேர்ந்தது. சுந்தரமூர்த்தி தம்பதியரின் நடவடிக்கை பூராவையும் அளமேலு புரிந்து கொண்டு விட்டிருந்தாள். மகளிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட நினைத்தாள். உடம்புக்கு முடியாது அடிக்கடி நோயாக படுக்க தொடங்கிவிட்டாள். சீக்கிரம் ஒரு வேலையை தேடிக்கிட்டு நீ உன் சொந்த சம்பாத்தியத்தில் சுதந்திரமாக வாழ முயல வேணும். யாரையும் நம்பாதே என்பாள். பிஎஸ்சி பரீட்சை முடிந்த சமயம் பட்டம் வாங்கின கோலத்தோடு உன்னை பார்க்கணும் என்றாள். ஆனால் அன்று இரவே இரத்த அழுத்தம் அதிகமாகி மயக்கம் போட்டு விழுந்தவள் நினைவு திரும்பாமலேயே போய்விட்டாள். கவலைப்படாதே அம்மா, நாங்கள் இருவரும் உன் வளர்ப்பு பெற்றோர்கள்னு நினைச்சுக்கொள்ளு. எங்களுக்கு குழந்தையா குட்டியா? இனிமேல் நீ ஏன் இந்த அவுட் ஹவுஸில் அடைப்பட்டு கிடக்க வேணும்? பங்களாவில் எத்தனை அறைகள் இருக்கு, அதில் ஒன்றில் நீ இருந்துக்கோ. வயசு காலத்தில் எங்களுக்கு நீ துணையாகவும் உதவியாகவும் இருப்பே. சுந்தரமூர்த்தி அனுதாபப்பட்டார். இள வயசு பொண்ணு தன்னந்தனியா இருப்பது ஆபத்து. எங்களோட வளர்ப்பு மகள்னு 4 பேர் நினைச்சா உனக்கு மதிப்பு தானே? சுந்தரமூர்த்தியின் மனைவி வேதவல்லி வேப்பிலை அடித்தாள். அணுவிற்கு நன்றி உணர்வு அதிகம் உண்டு. வேலைக்கு சோறு போட்டு இருக்க இடமும் பாதுகாப்பும் தந்த சுந்தரமூர்த்தி தம்பதிகளுக்கு தன் உடலால் உழைத்து ஈடு செய்ய விரும்பினாள். தக்க வேலை கிடைக்கும் வரை வயதாக்கி கொண்டிருக்கும் வேதவல்லி அம்மாளுக்கு சமையல்காரியாக வீட்டு வேலைக்காரியாக முகம் கடுக்காது வேலை செய்தாள். பொன் துடைத்த குந்துமணி அளவு தங்க நகை அவள் மேல் இருக்கவில்லை. அம்மா அவள் படிப்பிற்காக கணிசமான கடனை வைத்துவிட்டு போயிருந்தது வேறு. அந்த நிலையில் அவள் அப்படி உழைக்கத்தான் கடமைப்பட்டிருந்தாள். அனுபவமாக படித்து விட்டோம் என்ற கர்வம் ஏதுமில்லாமல் பணியுடன் வேதவெளியின் அடிமையாக உழைத்தாள். காசிலிங்கத்தின் பிடியில் இருந்து தப்ப அம்மா ஒரு மழை இருட்டில் கனவேகமாக குடிசையை காலி பண்ணி கொண்டு ஓடினாள். மகளோ ஹரிநாதனின் பிடியிலிருந்து தப்ப இரவோடு இரவாக ரயில் பிடித்து வேறு ஊருக்கே ஓட வேண்டி வந்ததே. தனியான பெண்கள் என்றதினால் தானே துரத்தி வரும் ஓநாய்களிடமிருந்து தாயும் மகளும் அப்படி ஓடினார்கள். எத்தனையோ முறை அவள் மித்திரனிடம் இவைகளையெல்லாம் மனம் விட்டு பேசத்தான் விரும்பினாள். அன்பும் பண்புமான அவனிடம் அவள் எதையும் ஒழித்து வைக்க விரும்பவில்லை. ஆனால் மைத்திரேயி அம்மாள் திருமணத்திற்கு முன்னர் அவளை தனியாக அழைத்து சொல்லிவிட்டாள். சலனமில்லாத ஆழமான குளத்தின் நீர்ப்பரப்பில் ஒரு சிறு கல்லை தூக்கி போட்டது போல ஆகும். ஆண் பிள்ளை எத்தனைதான் அன்பான கணவனாக இருந்தாலும் துளி அளவு சந்தேகம் மனைவி மீது ஏற்பட்டுவிட்டாலும் போதும், பிறகு வாழ்க்கை இருவருக்குமே நரகம்தான். என்கிட்ட சொன்ன அந்த விவரங்களை எல்லாம் மித்திரன் கிட்ட சொல்ல தேவையில்லை. அவன் உன்னை விரும்புகிறான். நீ அவனை மணக்க ஒப்புக்கொண்டாய். 2 பேருமே இன்றும் நாளையும் எப்படி வாழ வேணும் என்று சிந்தியுங்கள். அது போதும். நேற்று பத்தின விவரமே வேண்டாம், புரியுதா? எச்சரித்தாள். வயதிலும் சமூக பணியிலும் உலக அறிவியலும் அவளை விட முதிர்ந்த மைத்திரி அம்மாளின் அறிவுரைகளை அவள் கெட்டியாக பிடித்து கொண்டிருந்தாள். ஆனால் இப்போது நேற்றைய நினைவுகள் அவளை அலைக்கழிக்கின்றனவே. மழை இன்னமும் பெய்து கொண்டிருந்தது. ஆனால் லேசாக மனதிற்கிதமாக பெய்தது. உறக்கம் வராத அவள் எழுந்து விளக்கை போட்டாள். மேஜை மேல் தன் கண்ணெதிரே அன்று மாலை அவள் கொண்டு வந்து வைத்து கொண்ட அவர்களது திருமண படத்திலிருந்து மித்திரன் அவளை பார்த்து சிரித்தான். கல்யாணமான பின்பு தேர்நிலவிற்கு அவளை அவன் காஷ்மீரத்திற்கு அழைத்து சென்ற போது நன்றி உணர்வு
மேலோங்கிய நிலையில் அவனிடம் கூறினாள். குடிசையிலே வாழ்ந்துக்கிட்டு இருந்த என்னை கோபுரத்திலே உயர்த்தி வச்சுட்டீங்க. இந்த பாக்கியம் எனக்கே கிடைச்சிருக்கிறது. உண்மைத்தானான்னு எனக்கே நம்ப முடியலை. மித்திரன் வேடிக்கையாகவும் வேதாந்தமாகவும் பேசக்கூடிய ஆற்றல் படைத்தவன். பல மொழிகளிலும் பரிச்சயம் உடையவன். கல்யாணத்திற்கு முன்னர் அவன் கேரளாவில் இருந்த பெரிய அலுவலகம் ஒன்றில் பல ஆண்டுகள் வேலை பார்த்துவிட்டு சென்னைக்கு வேறு வேலைக்கு மாறிவிட்டிருந்தவன். 2 நாள் தினம் கண்டொரு தோணை தண்டிலேற்று நடந்துன்னதும் போவான். மாணிக முகத்தில் எறிய மன்னனண்டே தோளில் மாறாப்பு கேட்டுனதும் போவான். கிருஷ்ணா கிருஷ்ணா முகந்தா ஜனார்த்தனா, கிருஷ்ணா கோவிந்தா நாராயண ஹரே, அச்சுதானந்தா கோவிந்தா மாதவா, சச்சிதானந்தா நாராயண ஹரே. அவளது தோலை தழுவியபடி உறக்க பாடிக்கொண்டு ஷாலிமார் பூங்காவில் நடந்தான். 2 நாளைக்கு முன் இருந்தவன் இல்லாமல் போவதும் பகவான் சித்தம். மாளிகையில் மன்னனாக வாழ்ந்தவன் சாதாரண மனிதனாக போவதும் அவன் கிருபைன்னு அர்த்தம். குடநிழலில் குஞ்சரம் ஊர்ந்தோர் நடைமெலிந்து ஓர் ஊர் நன்னிலம் நன்னுவார்னு தமிழில் ஒரு பழப்பாடலில் சொல்லியிருக்கலையா? அதையே தன் ஞான பானையில் பூந்தானம் சொல்லியிருக்கிறார். அவனது புத்தக அலமாரியில் பூந்தானம் மட்டுமல்ல, ஔவையார், உலகநாதர், அதிவீர ராமபாண்டியன், கம்பர், பாரதி, கலீல் ஜிப்ரான், உமர் கயாம், ஆஸ்கார் வைலட் என்று எல்லோருமே இருந்தனர். வெறும் அலங்காரத்திற்காக அடுக்கி வைக்கப்பட்ட புத்தகங்கள் அல்ல. அவனது அறிவின் விருத்திக்காக அவன் வேண்டி சேகரித்து கொண்ட உற்ற நண்பர்கள் அவைகள். படித்தவன், அறிவாளி, விவேகி, அன்பான கணவன். அப்படிப்பட்ட கணவனுக்கு தெரியாமல் சிரித்து கொண்டிருந்த மித்திரனை பார்க்க கூசியவள் போல விளக்கை அணைத்தாள். விழிகளில் நீர் புரண்டது. லேசாக விம்மினாள். வெளியே மெல்ல மெல்ல மழை பெய்தபடி இருந்தது.